ஹரி ஓம். திருக்கடையூர் வாழ் அபிராமி பிராட்டியினுடைய திருவருளை வேண்டி அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 16 இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். பதிகம் 16. கிளிய கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொழிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொழிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றும் இல்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே என்பது அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 16. இதனுடைய பொருள் விளக்கம்: கிளியை போன்றவளே, எம்பிராட்டியே, தாயே, அபிராமி பிராட்டியே, அடியவர்களுடைய மனத்திலே விளங்கும் பேரொளியே, சுடர்விட்டு பிரகாசிக்கும் பிரகாசத்திற்கு இடமானவளே, பிரகாசித்து ஒளிரும் ஒளியின் மூல அணுத்திரளே, ஆராய்ந்து அறிய இயலாத உட்பொருளே, நிலம், நீர், காற்று, ஆகாசம், அக்னி என்றெல்லாம் விரிந்து நிறைந்த தாயே, என் அறிவுக்கு மட்டும் புலப்படும் பேரதிசய திருவருள் நீ அம்மா. எளியேனாகி என்னுடைய சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் பேரதிசயமே என்பதாக அபிராமி பட்டர் இந்த பதிகம் 16 பொருள் விளக்கமாக அமைத்து கொடுத்திருக்கிறார். மறுபடியும் ஒரு முறை பதிகம் 16 பார்ப்போம். கிளிய கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொழிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. இந்த 16ஆம் பதிகத்தை பொருள் உணர்ந்து கேட்பவர்கள் யோக சாதனையிலே சித்தி பெறுவார்கள், பேரானந்தத்தை அடைவார்கள் என்பதாக பாராயண பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கேட்போம். பிராட்டியினுடைய திருவடி தாமரைகளையே தியானிப்போம், பேரருள் பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.